அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்கிக்கிறேங்க. திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நால்வர் துதி பாடி நீங்க ஆரம்பிச்சிருங்கய்யா. சிவாய் சிவாய. திருவடி வணக்கங்கம்மா. திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவடிகளை எளியன் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஞான வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிற ஈசன் குழுமம், வேலுண்டு வினையில்லை குழுமம், திருவாசக சிந்தனை குழுமம், அதை சார்ந்துள்ள அடியார் பெருமக்கள், இதை திறம்பட நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்கள், பிரேமா சம்பந்தம் அவர்கள் ஆகிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் விழுந்து வணங்கி மகிழ்கிறேன். ஞான நூலாகிய உண்மை விளக்கம் என்கிற நூலை நமக்கு அருளிய திருவதிகை மனவாசகம் கடந்தார் அவர்களுடைய திருவடிகளையும், அவருக்கு ஞான உருவாக விளங்கி சிவஞான போதம் என்கிற நூலை தந்தருளிய மெய்கண்டார் அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். இதற்கு மிகச்சிறந்த உரையை நமக்கு தந்தருளிய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். என்னை இந்த சித்தாந்த சென்னறியிலே ஆட்படுத்திய மெய்ஞான வள்ளல் திரு கு வைத்தியநாதன் அவர்களுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி, இணையத்திலே என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் விழுந்து வணங்கி மகிழ்கின்றேன். இப்போது நாம் 24 தத்துவங்களையும் படித்திருக்கிறோம். இவை ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த தத்துவங்கள் பிரகிருதி மாயாயிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிவோம். இந்த தத்துவங்களை வரிசைப்படுத்தினோமேயானால் 5 மாபூதங்கள், 5 தன்மாத்திரைகள்,
5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அந்த கரணங்கள் 4, ஆக மொத்தம் 24 கருவிகள். இவை உடம்பிலே பொருத்தி இறைவனால் இவ்வுலகிற்கு நம்மை அனுப்பப்பட்டவை. இவற்றை கொண்டுதான் நாம் தனு கரண புவன போகங்களை அனுபவிக்கிறோம். இவை அனைத்தும் ஆன்மாவுக்கு அறிவை தரக்கூடிய கருவிகளுக்கு துணை கருவிகளாக இருக்கின்றனவே தவிர அறிவை சார்ந்தவை அல்ல. அறிவு சம்பந்தமான விடயங்கள் உள்ள கருவிகள் அல்ல. எனவே இந்த உயிருக்கு இந்த 24 கருவிகள் மட்டும் போதாது என்று எல்லாம் வல்ல பரம்பொருள் நினைத்து மேலும் சில கருவிகளை இந்த ஆன்மாவுக்கு அளிக்கிறார். ஏன் அவ்வாறு அணுக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோமே ஆனால், உயிர் பொருள்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு தன்மை உண்டு. தொடக்கத்திலேயே சொன்னோம், பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களிலும் பசுவானது பதியை சார்ந்திருக்கலாம் அல்லது பாசத்தை சார்ந்திருக்கலாம் என்கிற நிலையிலும் பசுவானது ஆணவ மலத்தையே சார்ந்திருந்தது என்பதையும் நாம் அறிவோம். ஏன் அவ்வாறு சார்ந்திருக்கிறது என்று கேட்டால், நன்மை தீமை ஆகியவை கலந்து இருக்கிற இடத்திலே கூட உயிரானது தீமையைத்தான் பற்றும் தன்மையை நாம் இப்பொழுது கூட நடைமுறையிலே பார்க்கலாம். அந்த அளவிற்கு தீமையின் மீது பற்று கொண்டு பசுவானது அங்கே செல்கிறது. ஆக பசு என்கிற உயிரானது ஆணவ மலத்தை பற்றி கொண்டு இருக்கிறது. அவ்வாறு பற்றியவுடன் தன்னுடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து ஒரு கல்லை போல கிடக்கிறது. அத சித்தாந்த நூல்கள் பாடாணம் என்று சொல்லுவார்கள். பாடாணம்னா ஒரு கல்லு போல கிடக்கிறது, எந்த விதமான அசைவும் இல்லாம கிடக்கிறது. பொதுவா அறிவுள்ள பொருள்களுக்கு 3 தன்மை இருக்க வேண்டும். என்னன்னு கேட்டா, ஒண்ணு அறியும் தன்மை, இன்னொன்னு செயல்படும் தன்மை, இன்னொன்னு விரும்பும் தன்மை. ஒன்றை பற்றி அறிய வேண்டும், அதனை விரும்ப வேண்டும், அதற்காக முயல வேண்டும். இந்த 3ம் இருந்தால்தான் அது உயிருள்ள பொருள் என்று சொல்கிறோம். அதை இவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஞான சக்தி, அதான் அறிதல். விரும்புதல், இச்சாசக்தி, அதற்காக முயலுதல், செயல்படுதல் என்பதை கிரியாசக்தி. அப்ப இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஆகிய 3ம் உயிர் உள்ள பொருள்களுக்கு இயல்பாக அமைந்தவை. ஆனால் இவை தொழிற்படாமல் ஆணவ மலத்தின்பால் கட்டுண்டு அறிவு மயங்கி ஒரு பாடாணத்தை போல கல்லை போல கிடக்கிறது. இதை எதுவும் தொழிற்படவில்லை. இவ்வாறு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகிய 3ம் தொழிற்படாமல் இருந்தால் இந்த உயிருக்கு அனுபவம் கிடைக்காமல் போய்விடும். அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் இத்தனை 24 கருவிகள் இருந்தும் பயனில்லாமல் போய்விடும். இன்ப நுகர்ச்சியோ துன்ப நுகர்ச்சியோ இந்த ஆன்மாவுக்கு கிடைக்காமல் போய்விடும். அப்படி கிடைக்காமல் போய்விடுமே என்பதற்காக இறைவன் கருணை கூர்ந்து மேலும் சில கருவிகளை உயிருக்கு அளிக்கிறான். பெருமான் பார்க்கிறார், என்ன இப்படியே கிடக்குதே, இது எப்பொழுது இந்த ஆணவமலத்திலிருந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறார். பார்த்துட்டு உயிருக்கு ஏதோ ஒரு கருவிகளை இன்னும் கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சிந்திக்கிறார். அப்படின்ன உடனே
இந்த உயிர் என்ன பண்ணுது, என்னடா இம்மாதிரி ஒரு ஆணவ மலத்துல மாட்டிட்டமே அப்படின்னு அந்த ஆணவ மலத்தின் மீது அதே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கொள்கிறது. இதுல இருந்து எப்பொழுது வெளியேறுவோம் என்கிற விருப்பத்தையும் அது உண்டாக்குகிறது. அப்ப விருப்பு வெறுப்பு என்பது ஆணவ மலத்தில் மாட்டிக்கொண்டு படுகிறோமே என்கிற எண்ணத்தால் ஏற்படக்கூடியது வெறுப்பு. இதிலிருந்து எவ்வாறு வெளியேறுவோம் என்பது ஒரு விருப்பு. இந்த ரெண்டும் லேசாக இந்த இறைவன் இதற்கு தோற்றுவிக்கிறான். அப்படி தோற்றுவித்த உடனே இந்த சக்திகள் செயல்பட சிறிது சிறிதாக ஆணவ மலத்தை விட்டு வெளியேறுகின்றன. ஆக இந்த 24 தத்துவங்கள் பத்தாது என்பதனாலே மேலும் சில தத்துவங்களை இறைவன் இதற்கு அளிக்கிறார். அப்ப மாயை அப்படிங்கிறத கொடுக்கிறார். முன்னாடியே சொன்னோம், மாயையிலிருந்து தான் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டது. இது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. சுத்த மாயைக்குள்ளால அசுத்த மாயை இருக்கு, அசுத்த மாயைக்குள்ளால பிரகிருதி மாயை இருக்கு. இப்போ இன்றைய வகுப்புல நாம அசுத்த மாயை பத்தி பார்க்க போறோம். அதிலே அமைந்திருக்கிற ஆன்ம தத்துவங்களை பார்த்துட்டோம். இப்ப வித்யா தத்துவங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த வித்யா தத்துவங்கள் மொத்தம் 7. அது ஒரு 24 சொன்னீங்களா, இது 7 தத்துவங்கள். அவ என்னன்னு சொல்லிடுவோம். கலை, முதல்ல காலம், நியதி, கலை, வித்தம், வித்தை, அராகம், புருடன், மாயை. திரும்பவும் சொல்றேன், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இந்த 7ம் வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இறைவன் என்ன பண்றாரு, இந்த உயிருக்கு தொழிற்படுத்துவதற்கான தயார் நிலையை செய்விக்கிறார் இந்த 7 தத்துவங்களை கொண்டு. இதுல இது எவ்வாறு தோன்றுகிறது அப்படின்னு நம்ம உரையாசிரியர் சொல்லும் வழியில் பார்ப்போம். முதல்ல மாயை. இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பிரகிருதி மாயை தத்துவம் அல்ல. ஆனால் இந்த மாயை, இப்ப நம்ம சொல்ல போற மாயை தத்துவம், அதுவும் ஒரு தத்துவமாக கருதுகிறோம். அது ஏன்னு நம்ம பின்னாடி வர்ற நூல்கள்ல படித்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது மாயை என்பது தத்துவம், பிரகிருதி மாயை ஒரு தத்துவம் அல்ல மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அசுத்த மாயை இருக்குன்னு சொன்னேன். அசுத்த மாயை இல்லை, எல்லாம் இல்லை, அதனுடைய ஒரு சிறு பகுதி மாயை. இது பதப்பட்டது, பதப்படுத்தப்பட்டது. இந்த பதப்படுத்தப்பட்ட மாயை, அதுல இருந்துதான் மற்றவை தோன்ற போகின்றன. இது ஒரு தத்துவம், இது மாயைங்கிற தத்துவம். இந்த மாயையிலிருந்து முதலில் கால தத்துவம் தோன்றுகிறது. காலம் என்கிற தத்துவம் தோன்றுகிறது. காலம் அப்படிங்கிற தத்துவத்தை நாம கொஞ்சம் ஆழ்ந்து நோக்கினோமே ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பொதுவா ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு போதுமான வசதி இருக்கிறது, அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய மனநிலையில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், எல்லா ஏற்பாடுகளும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு மனம் கூடுவதில்லை. உடனே ஒருத்தங்க சொல்லுவார்கள், நல்ல நேரம் வந்துருச்சுன்னா, காலம் வந்துருச்சுன்னா சீக்கிரம் திருமணம் கூடிரும் அப்படின்னு சொல்லி கால நேரம் வந்தால் போதும் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நம்ம கால தத்துவம் சொல்றோம், அதைத்தான் காலம்னு சொல்றோம். ஆக காலம் என்பது ஒன்று நடக்கக்கூடியதற்கான எல்லா ஒத்துழைப்பும். இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, ஔவையார் சொல்றாங்க, நெடிய மரம் இருக்கிறது, அந்த மரம் உரிய காலத்தில் அன்றி பழுக்காது. எப்போது பழுக்குமோ அந்த நேரத்தில் தான் பழுக்குமே தவிர மற்ற நேரத்துல பழுக்காது. அதே போலதான் நாம் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் கூட நாம் நினைக்கும் பொழுது அந்த காரியம் முடியாது. முடியணும்னு நேரம் இருந்தா தான் முடியும்.
அதைத்தான் கால தத்துவம் என்று சொல்கிறார்கள். அந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால், அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. காரியத்தை முயற்சி செய்யணும் நாம நினைப்போம், ஆனா கால தத்துவம் அதை நினைக்காது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, இப்பொழுதே அது ஏன் முடிக்கணும் அப்படின்னு கால தத்துவம் நினைச்சு பிறகுதான் முடிக்கும். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. எவ்வளவு நெடிது உயர்ந்த மரங்களாக இருந்தாலும் கூட உரிய காலத்தில் தான் பழுக்குமே தவிர மற்ற காலத்தில் பழுக்காது. ஒரு மாமரம் இருக்குன்னு சொன்னா அது பங்குனி, சித்திரை, வைகாசி போன்ற கோடை காலத்திலே பழுக்கக்கூடிய பழம். ஆக எந்த காலத்தில் பழுக்குமோ அதுதான் அதுக்கு அமைந்தது. அதைத்தான் கால தத்துவம்னு சொல்றோம். காலத்தினுடைய கூறுகள் நமக்கு தெரியும். கணம், நாழிகை, நிமிடம், நொடி, மணி, மாதம், ஆண்டு. அதுக்கு முன்னாடி நம்ம பகல், இரவு, நாள், ஆண்டு, நூற்றாண்டு, இப்படியே இதனுடைய காலத்தினுடைய கூறுகள் இவை. அதுலயும் மாத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. மாத்திரைனா ஒரு நொடிப்பொழுது, கையை நொடிக்கிறோம் இல்லைங்களா, அத மாத்திரை. உயிரெழுத்துக்கள் இத்தனை மாத்திரையில சொல்லப்பட வேண்டும் ஒரு மாத்திரை. ஆக ஒலியை எந்த அளவுல உச்சரிக்கணுமோ அதற்கு மாத்திரைன்னு சொல்றோம். அது கை நொடிக்கும் நேரம் அல்லது கண் சிமிட்டும் நேரம் அப்படிங்கிறது நொடி. நம்ம அது மாத்திரை, ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல கணம்னு ஒண்ணு இருக்கு. இந்த கணத்தில், அந்த கணம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 தாமரை இதழ்களை சேர்த்து வைக்க வேண்டியது. அதை சேர்த்து வச்சு ஒரு ஊசியால அதை துளைச்சோம்னா அது அந்த கடைசியில வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிறதோ, அதை ஊடுருவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறதோ அதுதான் ஒரு கணம். அது பாருங்க எந்த அளவிற்கு அதை கரெக்டா வரையறுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த கணம், அப்ப இதெல்லாம் காலத்தினுடைய கூறுகள். இது மிகச்சிறிய அளவுல. அதே போல மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா காலத்தினுடைய கூறுகளை யுகம் என்று அழைக்கிறார்கள். 4 யுகங்கள் சொல்லியிருக்கு. நமக்கு தெரியாது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப நாம கலியுகத்திலே இருக்கிறோம். முதல்ல தர்மம் மிக அதிகமான அளவிற்கு இருந்தது கிருதாயுகத்துல. திரேதாயுகத்துல கொஞ்சம் குறைஞ்சது. துவாபர யுகத்துல இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது. கலியுகத்துல தர்மம் மிகவும் குறைந்து விட்டது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொன்னீங்கன்னா, ஒரு தர்மத்தை ஒரு பசுவாக கருதினால் அது கிருதாயுகத்திலே 4 கால்களினாலும், திரேதாயுகத்தில 3 கால்களினாலும், துவாபர யுகத்தில 2 காலாலும், கலியுகத்திலே 1 காலாலும் நிற்கிறது என்று உவமையோடு சொல்லுவார்கள். அப்ப கலியுகத்தில தர்மம் மிக தாழ்ந்த நிலையிலே இருக்கிறது என்று நமது முன்னோர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த காலத்துக்கு 3 வகைப்பட்டு நிற்கும். ஒன்று இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நமக்கு தெரியும், இறந்த காலம்னா ஒரு காரியத்தை முடிக்க செய்யும். நிகழ்காலம்னா அதை நிகழ்த்தி கொண்டிருக்கும். எதிர்காலம்னா அதை எதிர்நோக்கி இருக்கும். இந்த 3ம் தான் நமக்கு காலத்தினுடைய வகைப்பாடு. இந்த காலத்துல சில செய்திகளை நம்ம ஆழ்ந்து நோக்கணும். சில பேர் நமக்கு ஒரே ஒரு காலம் என்று சொல்லுவார்கள். என்னது அது? நிகழ்காலம். நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு. என்னன்னு கேட்டா, நேற்று என்பது இல்லை, நாளை என்பதும் இல்லை, கற்பனை அது. எனவே இன்று மட்டும்தான் நிஜம், இன்று மட்டும்தான் மெய், எனவே நிகழ்காலம் மட்டும்தான் உள்ளது என்று சிலர் சொல்லுகிறார்கள். அப்ப ஒரு காலம் தான் சிலருக்கு. சிலருக்கு 2 காலம்தான் உண்டு.
என்னென்ன காலம்? இறந்த காலம், எதிர்காலம். நடுவில் இருக்க காலம் கிடையாது, நிகழ்காலம் கிடையாது. அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நம்ம சாப்பிடுகிறோம்னு வச்சுங்களேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன், உணவை எடுத்து வாயில போட்டு மென்று முழுங்குகிறேன், அது வரைக்கும் தான் சாப்பிடுதல்ங்கிற நிகழ்வு. சாப்பிட்டு அது தொண்டைக்குள்ளால போயிடுச்சுன்னா அது கடந்த காலம் ஆயிருது. அடுத்தது அடுத்த கவளத்தை எடுக்கிறேன் என்று சொன்னால் அது எதிர்காலமாகி விடுகிறது. எனவே நிகழ்காலம் என்பது நமக்கு இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள், சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்காக சிலர் சொல்லுவாங்க, நாம் முதல் முறை மூழ்கிய ஆற்றில் மீண்டும் குளிக்க முடியாது, ஒரு வாட்டி குளிச்சு எழுந்துட்டோம், அந்த தண்ணீர் ஓடிடும், அந்த ஆற்றினுடைய வேறு ஒரு தண்ணீர் தான் நம்ம குளிப்போம், அதுதான் நிகழ்காலம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். மனத்தளவுல மனம் இயங்கிக் கொண்டிருக்காமல் நிலையாக இருந்தால் அவர்களுக்கு காலம் நகராது, கால தத்துவம் நகராது. அப்ப அவர்களுக்கு நிகழ்காலம் உண்டு. நம்ம இதை ஆழ்ந்து சிந்திக்கணும். மனசளவுல அவர்கள் மனத்தை கட்டுப்படுத்துவது போல கால தத்துவத்தையும் கட்டுப்படுத்தி இருப்பார்கள் யோக முயற்சியினால. அப்படி யோக முயற்சியினால காலத்தை கட்டுப்படுத்தி இருந்தால் அவர்களுக்கு நிகழ்காலம் உண்டு, அவர்கள் நிகழ்காலத்திலே இருப்பார்கள். நமக்கெல்லாம் மனம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது, காலமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது என்பதனாலே நிகழ்காலம் இல்லை என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த உண்மை விளக்கம் என்கிற நூலிலே இந்த மூன்றும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றும் சித்தாந்த படிப்பவர்களுக்கு உண்டு. இப்போ அதனாலதான் சில இதுல பாத்தீங்கன்னா இந்த கால இயந்திரம்னு ஒரு இயந்திரம் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே 10 ஆண்டுகளுக்கு முன்னர் செல்வார்கள் அல்லது 10 ஆண்டுகளுக்கு பின்னர் செல்வார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பார்கள். சில யோகிகள் காலத்தையும் கட்டுப்படுத்தி இருப்பதனாலே தான் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தரிசனம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கால தத்துவத்தை நிறுத்தி இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி போயிருப்பாங்க. ராஜராஜ சோழனை போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. அது மாதிரி பிற்காலத்துல இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள். இது கால தத்துவம். மேலும் இதை தொல்காப்பியரே என்ன சொல்றாரு, காலம் வினை செய்கிற பொழுது அந்த வினை சொல் காலத்தை காட்டும். கொஞ்சம் இலக்கணம், அந்த இலக்கணம் என்ன சொல்லுது, வினை சொல். இப்ப வினை சொல்னா ஒண்ணு இல்லை, நடந்தான். நடந்தான்கும் போது நமக்கு அது ஆணா பெண்ணாங்கிற பால் தெரிகிறது, ஆண் பாலா பெண் பாலான்னு தெரியுது ஒண்ணு. அது இறந்த காலம் என்று நமக்கு தெரிகிறது, நடந்தான். ஏன்னு கேட்டா அதுல இத்து, இன்னு, இட்டு, இரு, இன்னு ஆகிய இடைநிலைகள் இருக்கின்றன. இது இறந்த கால இடைநிலை என்று இலக்கணம் சொல்லும். அப்ப நடந்தான்கிற வினைச்சொல் இறந்த காலத்தை காட்டுகிறது. நடக்கின்றான் அப்படின்னு சொன்னா அது நிகழ்காலத்தை காட்டுகிறது. அந்த வினைச்சொல்ல இருக்கிற இடைநிலை கின்றுன்னு ஒண்ணு இருக்கு. கிரு, கின்று, ஆனின்று அப்படிங்கிற 3 இடைச்சொல் நிகழ்காலத்தை காட்டுகிறது. அது மாதிரி இன்னொன்னு இருக்கு, அது நடப்பான். அதுல இப்பு என்ற இடைநிலையானது எதிர்கால இடைநிலையை காட்டுகிறது. எனவே ஒரு வினைச்சொல்லானது காலம் காட்டும். அப்ப கால தத்துவம் இல்லாமல் நம்மால் வினை செய்ய முடியாது. அது நல்லா நம்ம தெரியும். ஆக உனக்கு ஒருவர் வினை செய்கிறார் என்று சொன்னால், செயல் ஒன்றை செய்கிறார் என்று சொன்னால் கால தத்துவம் இருந்தால்தான் நாம் வினையை செய்ய முடியும். சரிங்களா? இப்போ நாம இயங்குறோம்னு வச்சுங்களேன். அப்படி இயங்கிறதுக்கு 2 ஊடகம் தேவை.
ஒண்ணு வந்து இடம், இன்னொன்னு காலம். நம்ம இயங்குறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன், சென்னையிலிருந்து சிதம்பரத்துக்கு வர்றேன். அப்ப அதுக்கு நம்ம இடம் மாற்றம் நிகழ்கிறது. இத்தனை கிலோமீட்டர்கள் நான் கடந்து வந்திருக்கிறேன். நாம கடக்கும் போது காலமும் நகர்கிறது, காலமும் இயங்குகிறது. இதற்கு எனக்கு 4 மணி நேரம் ஆகிறது. அப்ப 4 மணி கடந்து விட்டது. இந்த 4 மணி கடக்கவில்லை என்றால் நான் அதே இடத்தில் இருப்பேன், நடக்க மாட்டேன். எனவே நாம் இயங்குவதற்கு காலம் என்கிற தத்துவம் நிச்சயமாக அவசியம் தேவைப்படுகிறது. அதனாலதான் இறைவன் நமக்கு காலத்தை கொடுக்கிறார். நமக்கு எப்படி வாழ்க்கையில இந்த கால தத்துவம் பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் உயிர்களை அனுப்பும் பொழுது இந்த இன்ப நுகர்வுகளை, துன்ப நுகர்வுகளை இவ்வளவு காலத்திற்கு அனுபவி என்று அனுப்புகிறார். நாம நினைச்சோம்னா இன்ப நேரத்தை அதிகமாக்கவோ அல்லது துன்ப நேரத்தை குறைக்கவோ முடியாது. நமக்கு அனுப்பப்பட்ட நேரம் முதலிலேயே நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. நமது வினைப்பயன் தீர்ந்த உடனே கணப்பொழுது கூட நாம் இந்த உலகத்திலே இருப்பதற்கு இல்லை, போயிடுவோம். காலத்திற்கு வர்றதுனால தான் எவனுக்கு காலன் என்ற ஒரு பெயர் உண்டு, கூரன் என்று ஒரு பெயர் உண்டு. உயிரையும் உடலையும் தனியாக பிரிக்கிறதுனால எவனுக்கு கூரன் என்று ஒரு பெயர். அதனாலதான் அபிராமிப்பட்டர் சொல்லுவார், இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். சரி, அப்ப எல்லாரும் இந்த கால தத்துவத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். சரி, சிலருக்கு மிக குறுகிய காலத்தோட வந்திருக்கிறாங்க, அவர்கள் விரைவில் தன்னுடைய ஆயுளை முடிந்து போகிறது. சிலருக்கு அதிக நேரம். ஆக நேரம் என்பது மணியால் நிர்ணயிக்கப்படுவதில்லை, தத்துவத்தால், கால தத்துவத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்ப உதாரணமா ஒரு திரைப்படத்துக்கு போறாங்க, அந்த திரைப்படத்தை பார்க்கிறோம், நமக்கு அது ரொம்பவும் பிடித்தமாக இருக்கிறதுன்னு சொன்னா அந்த காலம் போனதே தெரியாது. மிக குறுகிய நேரத்துல இன்னும் இங்க போகாதா என்ற நினைப்பிலே இருப்போம். ஆக அந்த 2 மணி நேரம் ஒரு மணி நேரமாக அல்லது அரை மணி காலமாக முடிந்து விடுகிறது. அதையே ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு வகுப்புக்கு போறோம்னு வச்சுங்க, அப்ப அந்த 1 மணி நேரமே நீண்ட காலமாக தெரிகிறது. தலைவன் தலைவிக்காக கொஞ்ச காலம் காத்திருக்கிறான். அந்த காத்திருக்கிற நேரம் மிக நீண்டதாக தெரியும். ஆனால் அவர்களே நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தால் அது கண நேரமாக கழியும். ஆக கால தத்துவம் நாம மணிங்கிற அளவுல இல்லை. கால தத்துவம் நீட்டமாகவும் இருக்கும், குறுகியதாகவும் இருக்கும். இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அப்ப காலத்திலிருந்து தப்பித்தவர்கள் நமக்கு தெரியும். மார்க்கண்டேயருடைய சரித்திரம் நமக்கு தெரியும். உங்களுக்கு அந்த வரலாறு தெரியுங்கிறதுனால நான் சுருக்கமா அதை சொல்லிடுறேன். 16 ஆண்டுகளே அறிவார்ந்த குழந்தையை தருக என்று பல நாட்களாக குழந்தை இல்லாத அவர்களுடைய பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இறைவன் அவ்வாறே வரமளித்தான். மிகச்சிறந்த ஆண் குழவி பிறந்தது. 16 வயதை நெருங்கியது. பெற்றோர்கள் கவலையுற்றார்கள். மார்க்கண்டேயர் சிவபெருமானை கட்டிப்பிடித்துக் கொண்டார். யமன் பாசக்கயிறை வீசினான், இருவர் மீதும் பட்டது. எனவே சிவபெருமான் காலனை காலால் கடிந்தான் என்று சொல்லுவார். நம்ம நினைக்கலாம், அப்ப யமன் அவருடைய பணியைத்தானே செய்தார், அவருக்குரிய காலம் முடிந்து விட்டது. யமன் தன்னுடைய பணியை சரியாக செய்தார்.
அப்ப சிவபெருமான் அவரை உதைத்தது சரியா என்று நாம் சிந்திக்கலாம். அதுக்கு என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் சிவபெருமானை கட்டி அணைப்பது போல் இருந்தாலும் கூட உண்மையில் மார்க்கண்டேயர் தனது ஆன்மாவை சிவத்தோடு ஒன்றிணைத்து விட்டார். அப்ப இந்த அசுத்த மாயையில இல்ல, அவரு கால தத்துவத்தை தாண்டி சுத்தமாய பவனத்துக்கு போயிட்டார். அப்ப அவரு யமனுடைய கட்டுப்பாட்டுல இல்லை. யமன் பார்க்க வேண்டிய ஃபைல் இல்லை, அது சிவபெருமான் பார்க்க வேண்டிய ஃபைல். அதனால தான் அதை உணராத யமனுக்கு சிவபெருமானினுடைய உதை கிடைத்தது. அப்ப சிவனோடு ஐக்கியமானதுனால தான் அவர் காலதத்துவத்தையும் தாண்டி அவர் சென்றார். இப்போ அத சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான பாடல்ல சொல்லுவார். சென்ற காலத்தின் பழுதிலா திறனும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேர் இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையேன் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகள் திருநீற்று ஒளியினில் விளங்கு மேன்மையும் படைத்தனம் என்பார். இது எந்த இடத்துல வருதுன்னா, குலச்சிறையார் திருஞான சம்பந்த பெருமானை மதுரையினுடைய எல்லையிலே இருக்கிற மணமேல்குடியிலே அழைத்து வரச் செல்கிறார். அவருடைய பரிவாரங்களை பார்த்தவுடன் இவர் விழுந்து வணங்குகிறார். திருஞான சம்பந்த பெருமான் எழுப்பினார். அவருடைய கண்ணிலே இருந்து நீர் தாரை தாரையாக வழிகிறது. அப்பொழுது சொல்லப்பட்ட பாடல் தான் இது. அதுல சொல்றார், சென்ற காலத்தின் பழுதிலா திறனும். அப்ப இறந்த காலத்துல நாங்க தவம் செஞ்சிருக்கிறோம், அதனாலதான் நீங்க வந்திருக்கிறீங்க. எதிர்காலத்தின் சிறப்பும், நீங்க வந்துட்டீங்க, எனவே இங்கே பரசமய இது இருக்காது, சமண சமயத்தினுடைய தாக்கம் இருக்காது. அதனாலதான் எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேரு. இதுல நிகழ்காலத்தை அவர் சொல்லல. ஆனா அடுத்த வரியில சொல்றார், நன்றியில் நெறியில், நன்றி இல்லாத நெறி இல்லாத அழுந்திய நாடும். நன்றி இல்லாம இந்த கரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிற சிவபெருமானை நன்றியோடு நினைத்து இருக்க வேண்டிய இந்த ஆன்மாக்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறதே, இது நெறி இல்லாமல் இருக்கிறதே, இதில் அழுந்திய நாட்டிற்கு எப்பொழுது வருமோ? ஆக நிகழ்காலத்தையும் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். எனவே இந்த 3 காலங்களையும் சேக்கிழார் இந்த பாடலிலே வைத்துள்ள திறத்தை நாம் ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கதாக அமைகிறது. ஆக இந்த கால தத்துவம் உயிருக்கு இவ்வளவு காலம்தான் இதை இன்ப துன்ப நுகர்வுகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்று அனுப்பியது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இது காலம், இது மாயையிலிருந்து தோன்றுகிறது. அசுத்த மாயைகளில் அதனுடைய ஒரு பகுதி, பதப்பட்ட பகுதிதான் மாயை. அந்த மாயையிலிருந்து காலம்ங்கிற தத்துவம் தோன்றியது. அடுத்தது ஒரு தத்துவம், இது நியதி தத்துவம். நியதி என்றால் நியமம், முறைப்படுத்துதல். எவ்வளவு காலத்திற்கு அப்படின்னு சொன்ன மாதிரி எப்படி நாம நுகர்வோம். இந்த ஆன்மாக்கள் நிறைய இருக்கு. எண்ணிலின்னு சொன்னார், 84 லட்சம் யோனி வகைகள்னு சொல்றாங்க. ஆக இவ்வளவு ஆன்மாக்களும் எவ்வளவு வினைகள் செஞ்சிருக்கும். ஒருத்தர் செய்திருக்கிற சஞ்சித வினையே மூட்டை மூட்டையா இருக்கு. அதே மாதிரி பல உயிர்களும் செஞ்சிருக்கிற சஞ்சித வினைகளுடைய தொகுப்பை பாருங்க. அப்ப எவ்வளவு மலை மாறி குமிஞ்சிருக்கு. இறைவன் என்ன பண்றார்? நியதிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்கிறார். அந்த தத்துவம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டா, ஒருவர் செய்த வினையினுடைய பயனை பிறர் அனுபவிக்காதவாறு அவரே அனுபவிக்க செய்வதும், பிறர் செய்த வினையினுடைய பயனை நாம் அனுபவிக்காமல் பிறரே அனுபவிக்க செய்வதும் நியதி தத்துவம் எனப்படும்.
அப்ப அவர் செய்த வினையினுடைய பயனை அவரே அனுபவிக்குமாறு வகுத்து தருகிறார். இது எவ்வளவு பெரிய சிரமமான செய்தி பார். இதான் நியதி. அப்ப நியதி தத்துவம் எந்தெந்த உயிர் எந்த வினை செய்கிறதோ அதனுடைய வினை பயனை அதுவே அனுபவிக்குமாறு செய்வது நியதி தத்துவம். இதத்தான் திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல சொல்றார். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இறைவனா பார்த்து நீங்க கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் கூட, அதை தொகுத்து சம்பாதித்து வைத்திருந்தாலும் கூட, அதை அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும். அதனால்தான் கோடி தொகுத்தானும் துய்த்தல் அரிது. அப்ப என்ன பண்ணணும்? இறைவன் நமக்கு அதை வகுக்க வேண்டும். அதான் வகுத்தான் என்றார். இதற்கு பரிமேலழகு உரை சொல்லுகிற பொழுது சொல்றார், ஓர் உயிர் செய்த வினையின் பயன் பிரிதோர் உயிரின்கள் செல்லாமல் அவ்வுயிர்க்கே வகுத்தலின் வகுத்தார் என்றார். அப்ப வேற ஒரு உயிர் செய்யற வினையை நாம அனுபவிக்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி நாம செய்த வினையினுடைய பயனை வேறு ஒரு உயிர் அனுபவிக்காது. சரி, அப்படி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வினையினுடைய பயன் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். முன்னாடியே அவர் மூட்டை மூட்டையா வச்சிருக்காரு. நம்முடைய வினை அவர்கிட்ட போச்சுன்னா அதனுடைய பயனை அனுபவிக்க வேண்டியது அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். இவருக்கு வினை கழிவு நீங்க எங்கேயாவது, இவர் வினை கழிவு இல்லாம இவருடைய வினை அப்படியே இருக்கும். எனவேதான் அவருடைய வினை பயனை அவரவரே அனுபவிக்க வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், நான் நல்லவன் தான், என்னாலாம் எந்த விதமான வினையும் செய்யல ஒரு பிறவியில, ஆனா என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாத்தா, முன்னோர்கள் செய்த வினையினுடைய பயனை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. அப்படி வேற ஒருத்தருடைய வினையினுடைய பயனை இவர் அனுபவிக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அவர் கருணை உடையவர் அல்ல. ஒரு ஆசிரியர் இருக்கிறார், விடைத்தாள்களை திருத்துகிறார். ஒரு விடைத்தாளை திருத்தி அந்த மதிப்பெண்ணை வேறொரு கொடுத்தாருன்னு சொன்னா அவர் ஒரு சரியான ஆசிரியர் அல்ல. எனவே நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் அந்தந்த உயிர்களுக்கு அந்தந்த வினையினுடைய பயனை தருகிறார். இதைத்தான் நாம நியதி தத்துவம்னு சொல்றோம். அப்ப காலம்ங்கிறது எவ்வளவு காலம் வரைக்கும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது, நியதிங்கிறது நாம் செய்த வினையினுடைய பயனை அனுபவிக்கணுங்கிறது. அப்ப ரெண்டும் ஒன்று போல தெரிகிறது அப்படின்னு பார்த்தா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போறோம். அவர் என்ன பண்ணுவாரு? போனதும் நம்மளுடைய நோயை நாடி அந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடித்து அந்த நோய்க்கு மருந்து எழுதுவார். அப்படி மருந்து எழுதும் போது இதை 2 வாரத்திற்கு சாப்பிடுங்கள் அல்லது 1 மாதத்திற்கு சாப்பிடுங்கள் என்று சொல்லுவார். அது காலம். நியதின்னு பாத்தீங்கன்னா மாத்திரையை எழுதி காலை மாலை 2 வேளையிலும் சாப்பிடுங்க, இந்த மாத்திரையை மாலையில மட்டும் சாப்பிடுங்க, இந்த மாத்திரையை காலையில சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அது நியதி. ஒரு வகுப்பிற்கு செல்கிறோம், காலையில 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இந்த வகுப்பு நடக்கிறது என்பது காலம். அதில் ஒவ்வொரு பீரியட் தனித்தனியா பிரிச்சு இந்த பீரியட்ல இந்த சப்ஜெக்ட் நடத்தப்படும், இதுல பிசிக்ஸ் நடத்துறோம், இதுல மேத்ஸ் நடத்துறோம், இதுல கெமிஸ்ட்ரி நடத்துறோம் என்று சொல்வது நியதி. ஆக இறைவன் ஆன்மாவை தொழிற்படுத்துவதற்காக, இயங்க செய்வதற்காக பாடாணம் போல் கிடந்த உயிருக்கு காலம், நியதி ஆகியவற்றை தந்திருக்கிறார். காலம் என்பது ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கிறார். அடுத்தது நியதி என்பது என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற அவர்களுடைய பணி பகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டும் முடிஞ்சிருச்சு. அந்த பணியை செய்விக்கிறவர் சுத்தமாயா பவனத்தில் இருப்பார்.
எப்படி ஒரு தொழிற்சாலையினுடைய ஓனர் எல்லா இடத்துக்கும் வரமாட்டார், அவருக்குன்னு தனியா ஒரு ஏசி ஹாலில் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து நம்மை தொழிற்படுத்துவாரோ அதை போல இவர் சுத்தமாய புவனத்திலே இருந்து நம்மை எல்லாம் தொழிற்படுத்துகிறார். இப்போ அவர் என்ன செய்யறாரு, பார்க்கிறார் இந்த உயிரை, இது ஆணவ மலத்துல கட்டுண்டு இருளில் கிடக்கிறது. கிடந்த உடனே இதுக்கு 3 இருக்குன்னு சொன்னேன், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இவர் என்ன பண்றாரு, லேசா அந்த ஆன்மாவை அசைச்சு விடுறாரு, கலைச்சு விடுறாரு. கலைச்சு விட்ட உடனே அவருடைய கிரியாசக்தி லேசாக எழும்பும். இததான் கலை தத்துவம்னு சொல்றோம். இதை கலை என்ற தத்துவம். அப்ப கலை என்றால் அவருடைய கிரியாசக்தியை தூண்டிவிடுதல். ஒரு குழந்தை இருக்கு, தூங்கின்னு இருக்கு, அதுக்கு முதல்ல பால் கொடுத்து நேரமாகி போச்சு, அடுத்த வேளை பால் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. பால் நினைந்து ஊட்டும் தாய் அந்த குழந்தைய லேசா தட்டுவார். அப்ப அது கிரியாசக்தி எழுப்பப்படுகிறது, அது முழிச்சு பார்க்கும். அப்ப அதனுடைய ஞான சக்தி உண்டாகி எடுக்கிறது. பிறகு அது பாலை விரும்பும். அப்ப இச்சா சக்தி உண்டாகிறது. அப்ப முதல்ல தோன்றுவது கலை. அப்ப கலை தோன்றி இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கோம். ஐயா மன்னிக்கணுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. கிரியாசக்தியை தூண்டிட்டு அதுக்கப்புறம் குழந்தை எழுந்திருக்கிறப்போ என்ன சக்தி உருவாகுதுங்க ஐயா? அது கொஞ்சம் அதனுடைய ஞான சக்திமா, ஞான சக்தி உண்டாகும். எப்படிங்க சாமி, எப்படிங்க சாமி குழந்தை எழுந்துருது இல்லைங்களா, அந்த நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. முதல்ல தூங்கிட்டு இருக்கு, நாம லேசா தட்டுறோம், அது கண்ணு முழிக்குது பாருங்க, அதுதான் ஞான சக்தி. அப்புறமா அது என்ன பண்ணும், பாலுக்காக அழும், அதுதான் கிரியாசக்தி. இப்போ இந்த கலைங்கிற தத்துவம் இல்லைன்னு சொன்னா தூங்கிட்டு இருக்கவர் தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான், எழுப்புனாலும் எழுந்திருக்க மாட்டார். ஒருத்தர் மயக்கமுற்று இருக்கிறார், அவருக்கு முகத்துல தண்ணி அடிக்கிறோம். அப்ப முதல்ல அவருடைய கிரியாசக்தி முழிக்கிறாரு, முழிச்சுட்டு பாக்குறாரு, நான் எங்க இருக்கிறேன், நான் எப்படி இங்க வந்தேங்கிறாரு. அப்புறம்தான் அவருடைய அப்ப ஞான சக்தி உண்டாயிடுது. பிறகு இச்சா சக்தி உண்டாகுது. அப்புறம்தான் சரி நம்ம எழுந்தணுமா, அதை செய்யணுமா, இது செய்யணுமா அப்படின்னு அவருடைய விருப்பம் உண்டாகிறது. இவ்வாறு முதல்ல கலை உண்டாகிறது. கலையிலிருந்து விழிப்புணர்வுன்னு சொல்லிக்கலாமாங்க ஐயா? சொல்லுங்கம்மா. தூங்கிட்டு இருக்கிற போது அது எடுத்து விழிப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி. விழிப்புணர்வு அதை நம்ம வித்தைன்னு சொல்றோம், அதுதான் ஞான சக்தின்னு சொல்றோம். கலை அது ஒரு தத்துவம். பிறகு அடுத்தது வித்தை தத்துவம். வித்தை தான் ஞானம், ஞான சக்தி. அடுத்தது அதுல அந்த விருப்பம் இருக்கு பாருங்க, அதுக்கு அராகம் என்று சொல்கிறோம். அப்ப கலை, வித்தை, அராகம். மாயையிலிருந்து முதல்ல கலை தோன்றுகிறது, கலையிலிருந்து வித்தை தோன்றுகிறது, வித்தையிலிருந்து அராகம் தோன்றுகிறது. அப்ப நம்ம நினைக்கலாம், நேரடியா நாம ஞான சக்தியை தூண்டிடக்கூடாதா, ஏன் அதுல முதல்ல கலை தோற்றுவிக்கணும்? அவரு உணர்வு இல்லாம இருக்கிறாரு, தூங்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றோம், அதை கலைத்து விடுகிறோம். அப்ப கலை என்றால் அதை தூண்டி விடுதல், கலைத்தல். அதை கலித்தல் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது என்று இந்த உரையாசிரியர் சொல்லுகிறார். அப்ப அந்த கலித்தல் என்றால் அதிலிருந்து பிரிவது. எனவே இதை தொழிற்படுத்த வேண்டும் என்பதற்காக முதல்ல எதா இருந்தாலும் சரி, முதல்ல தொழில்படுத்தல் செஞ்சுட்டு தான் அதுக்கும் பிறகுதான் அவங்களுக்கு பத்தி இது பண்ணணும். இப்ப தூங்கிட்டு இருக்காங்க, அந்த தொழிலாளரை அவர் எழுப்புறாரு, ஏந்திரிக்கிறாரு, ஏஞ்ச உடனே தான் அந்த பணியை பற்றிய அறிவு அவருக்கு தரணும். அப்பதான் முதல்ல கிரியாசக்தி, அதுக்கும் பிறகுதான் பணி செய்யக்கூடிய சக்தி, அதாவது பணியை பற்றிய கல்வி, அறிவு. எனவே அதுக்கும் பிறகுதான் வித்தை சொல்லித்தரோம், அதுக்கும் பிறகுதான் அவருக்கு அந்த பணியில விருப்பத்தை ஏற்படுத்துகிறோம். எனவே இந்த இந்த நடைமுறையில தான் இது தொடங்குகிறது. கலை, வித்தை, அராகம். வித்தைனா ஞானம், அராகம் என்றால் விருப்பம் என்று பொருள்.
அப்ப வித்தை, அராகம், அராகம்னா விருப்பம்னு சொல்றேன், வித்தை. அப்ப 3 சக்தியும் எப்படி பிரியா உண்டாகிறதுன்னு தெரிஞ்சுங்க. அப்ப மாயையிலிருந்து கலை உண்டாகிறது, கலையிலிருந்து வித்தை உண்டாகிறது, வித்தையிலிருந்து அராகம் உண்டாகிறது. இது மட்டும் நல்லா தெரியும். அப்ப கலித்தல் அல்லது கலை என்பதற்கு நீக்குதல் அல்லது செலுத்துதல் என்று பொருள் உண்டு. அப்ப கலைனா நீக்குதல். எதை நீக்கிறாங்க? ஆணவ மலத்திலிருந்து சிறிது விலக்கி தன்னுடைய பாடானம் போல் கிடந்த நிலையை நீக்கி வெளியில வந்து தொழிற்பட தொடங்குகிறார். அப்ப ஆன்மாவினுடைய கிரியா சக்தியை தான் முதல்ல எழுப்பணும். அப்படி எழுப்பி செலுத்தக்கூடிய கருவிக்குத்தான் கலை என்று பெயரிட்டார்கள். அடுத்தது வித்தை. வித்தை ஆன்மாவினுடைய அறிவில் தோன்றுவது. அப்ப அறிவை உண்டாக்குகிறார்கள். என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு விளக்கமா சொல்றார். தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பினார். எழுப்பிட்டவுடனே நீங்க செய்ய வேண்டியதை அவருக்கு சொல்றார், அறிவிக்கிறார். அந்த அறிவு வருகிறது. செய்ய வேண்டிய வேலையில் விருப்பத்தை உண்டாக்குகிறார். எனவே அராகம். அப்ப வித்தை என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள், அராகம் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்று பொருள். எனவே மாயை என்கிற தத்துவத்திலிருந்து நாம் அப்படியே வருவோம். மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். சரிங்களா? இந்த மாதிரி இது எவ்வாறு தோன்றுகிறது நம்ம சொன்ன தத்துவங்கள் எல்லாம் அப்படின்னு நம்ம இதில் சொல்லி இருக்கிறோம். இப்ப பாருங்களேன், இப்ப மொத்தத்துல 5 தத்துவங்கள் சொன்னோம். மாயா தத்துவம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த மாயையை விட்டுட்டு இந்த 5ஐயும் பாருங்க. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5உம் உயிரோடு ஒட்டியே இருக்கும். எப்பொழுதும் ஒரு சட்டை போட்டாவுல இருக்கும். இதுவரைக்கும் சும்மா இருந்த ஆன்மா ஒரு சட்டை போட்டுட்டு தொழிற்பட தொடங்குகிறது. அந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய 3ம் தொழிற்படும் நிலைக்கு தயார்படுத்தி விட்டோம். இந்த நிலைக்குத்தான் புருடன் என்று பெயர். சட்டை போட்டுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு அதாவது தொழிற்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. இதற்கு புருடன்னு சொல்றோம். இது 5 சட்டைகள் 5 இருக்குது. இதற்கு கஞ்சுகம், பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்கிறோம். பஞ்சம்னா 5, பஞ்ச கஞ்சுகம்னா 5 சட்டைகள் ஆன்மாவுக்கு இருக்கிறது. என்னன்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5ஐயும் போட்டுக்கொண்டு இருக்கிறது நமது ஆன்மா. எனவே ஆன்மாவோடு இவை ஒட்டி கொண்டிருக்கும். இது எப்ப விலகும் தெரியுங்களா? முக்தி நிலையில தான் ஆன்மாவை விட்டு விலகும். அது வரைக்கும் இதை கூட ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர். கஞ்சுகம் என்றால் சட்டை என்பது பொருள். சிலர் என்ன பண்றாங்க, நம்ம அந்த கரணங்கள் முன்னாடி சொன்னோம், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்னு. இந்த இவை அராகம், அராக தத்துவம் மனத்திற்கு உட்கருவியாக இருக்கிறது. மனம் இருக்கு பாருங்க, அதுக்கு உள்ளால இருக்கிற கருவி இந்த அராக தத்துவம். வித்தை என்பது புத்திக்கு உட்கருவியாக அமைகிறது. அதே போல கலை தத்துவம் அகங்காரத்திற்கு உட்கருவியாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த கலை, வித்தை, அராகம் இந்த 3ம் உள் அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அப்போ நாம இதுவரை போன தடவை அந்த கரணங்கள் படிச்சோம். இது உள் அந்த கரணம். எனவே தொழிற்படுத்துவதற்கு ஆன்மாவை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். சட்டை போட்டு வேலைக்கு செல் என்று அனுப்பி வைக்க போகிறோம். அவ்வாறு அனுப்புறது புருடன். புருடன்னா ஆண்பால் நினைச்சுக்காதீங்க, இது ஒரு தத்துவம். இது தனியான தத்துவம் அல்ல. இது ஆன்மாவை இயங்க வைப்பதற்கு தயார்படுத்திய நிலைக்கு புருடன் தத்துவம் என்று பெயர். இதுதான் போய் என்ன பண்ண போகுது, பிரகிருதி மாயையில போய் எல்லா அந்த 24 தத்துவங்களோடும் செயல்பட ஆரம்பிக்க போகிறது. அப்ப இந்த புருடன் தான் மாயா தத்துவிலிருந்து
தயார் நிலைப்படுத்தப்பட்டு இங்கிருந்து பிரகிருதி மாயையில இணைந்து அங்கதான் இவற்றை 24 தத்துவங்களோடும் இணைந்து செயல்பட துவங்குகிறது. அப்ப அந்த 24 தத்துவங்களை விட்டு நாம மேல வந்திருக்கிறோம், அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறோம். இந்த 7 தத்துவங்கள் மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், இந்த 7க்கும் வித்யா தத்துவங்கள் என்று பெயர். ஏன் இதுக்கு வித்யா தத்துவங்கள் என்று பெயர்னு கேட்டா, இது அசுத்த மாயா புவனத்துல இருக்கு. அசுத்த மாயா புவனத்துல வாழ்கிறவர்கள்ல உயர்ந்தவர்களாக வித்யேஸ்வரர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள். வித்யேஸ்வரர் தான் இருப்பாருங்க. அவர்கள்ல மிகச் சிறந்தவர் அனந்த தேவர். இவரும் நம்மை போல ஆன்மாவா இருந்து உயர்ந்தவர். இவருக்கு ஆணவமல வாசனை உண்டே தவிர ஆணவமல பற்று இல்லை. இவர் மற்றவற்றை தொழிற்படுத்த வேண்டும் என்று இறைவனிடம் எந்நேரமும் அவர் இறைப்பற்றோடு இருந்ததனாலே இறைவனால் நீ போய் அந்த அசுத்தமாய புவனத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார். எனவே இவர் மூலமாக சிவபெருமான் சக்தியை அனுப்பி அனந்த தேவர் மூலமாகத்தான் இந்த அசுத்தமாயை செயல்பட துவங்குகிறது. எனவே வித்யேஸ்வரர்கள் சிறந்த அனந்த தேவர் என்பவர் தான் இந்த அசுத்தமாயா புவனத்தை இயக்குகிறார். இதனாலே தான் இதற்கு வித்யா தத்துவம் என்று பெயர். வித்தை என்பது அறிவு. ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்களை தோற்றும் கருவிகள் ஆதல் பற்றி இந்த தத்துவங்களுக்கு வித்யா தத்துவம் என்று பெயர். இப்போ இந்த வித்யா தத்துவங்கள்ல என்னென்ன அப்படிங்கிறத பாடல் மூலமா பார்ப்போம். நான் பொதுவா இப்ப 7 தத்துவங்களை மட்டும் விளக்கி இருக்கிறேன். இப்போ நாம பாடல்களை பார்க்க போறோம். 17வது வெண்பா. ஓதியிடும் நாலாரும் உற்ற ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள்நூல் அறையும் காண் தீதரவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் உத்தமனே நன்றாய் உனக்கு. ஓதியிடும்னா நான் இது வரைக்கும் சொல்லி இருக்கிறேன். 4 24 உற்ற உயிர்க்கு முகர்ச்சிக்காக பொருந்திய ஆன்ம தத்துவங்கள் என்று ஆதி அருள்நூல் சொல்லும், தொன்மையான ஆகம நூல்கள் சொல்லும், அல்லது ஆதியாகிய சிவன் ஆதி சிவன் தோற்றிய ஆகம நூல்கள் சொல்லும். தீது அறவே உனது மயக்கம் நீங்கும்படியாக இனிமேல் வித்யா தத்துவங்களை ஐயமற சந்தேகம் இல்லாமல் 7 தத்துவங்களை யாம் சொல்ல இருக்கிறோம். வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள். நான் அதை விளக்கமாக சொல்ல இருக்கிறேன். உத்தமனே நன்றாய் உனக்கு, நன்மானாக்கனே உனக்கு இதை சொல்ல இருக்கிறேன், ஆழ்ந்து கேட்பாயாக அப்படிங்கிற இது இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறார். அப்போ ஒண்ணு இல்லை, 24 தத்துவங்களை முன்னாடி சொல்லி இருக்கிறேன். இப்ப 7 தத்துவங்களை சொல்ல போறேன். அது பேர் வித்யா தத்துவம்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது 18வது வெண்பா. இதுல என்ன பண்றாரு, என்னென்ன தத்துவங்கள் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி இருக்கிறார் இந்த வெண்பால. நம்ம முன்னாடியே சொல்லி இருக்கிறோம், அதனால இந்த வெண்பாவை கொஞ்சம் வேகமா பார்த்துருவோம். காலம், நியதி, கருதும் கலை. அதுனா கருதும் கலைனா ஆராய்ந்து கொள்ளத்தக்க கலை. கருதுதல் அப்படின்னா ஆராய்தல், ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலை. காலம், நியதி, கருதும் கலை, வித்தை. ஏல அராகம், ஏலனா பொருந்திய, ஆக இந்த உயிரோடு பொருந்திய அராகம், அராக தத்துவம். புருடனே, புருடன்கிற தத்துவம். மாயை, மாயையும். இந்த மாதிரி 7 தத்துவங்களையும் வரிசைப்படுத்தி இருக்கிறார். இதுல மாயையை கடைசியா சொல்லி இருக்கிறார். ஆனா தோற்ற முறையில பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து தான் இவை தோன்றுகின்றன. மாயையிலிருந்து காலம் தோன்றுகிறது, மாயையிலிருந்து நியதி தோன்றுகிறது, மாயையிலிருந்து கலை தோன்றுகிறது, கலையிலிருந்து வித்தை தோன்றுகிறது, வித்தையிலிருந்து அராகம் தோன்றுகிறது. இந்த கீழே இருக்கிற 5 சேர்ந்து புருடன் தோன்றுகிறது. இந்த புருடன் தான் பிரகிருதி மாயைக்கு போய் தொழிற்பட போகிறது. அப்ப மாலர மயக்கம் நீங்க அடைவாக வரிசைப்படுத்தி
சொன்னோம், கூறியிருக்கிறோம். இவ்வாறு பெயரளவில் சொல்லிய இவை தன் உண்மையான தன்மையை உன்னி உரைக்கும் நாம் உற்று உனக்கு விளக்கமாக சொல்லும் முறையை நினைந்து அதனை கடைபிடித்து கூறுவோம். அப்ப இந்த 7 தத்துவங்களினுடைய பெயர்களை இந்த பாட்டிலே வரிசைப்படுத்தி இருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது மாயை கடைசியா சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே அப்படிதான் சொல்லுவாங்க, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை அப்படின்னு சொல்லி. அப்ப காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் இந்த 7 தத்துவங்களும் வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஏனெனில் இது வித்தேஸ்வரரால் ஒடுக்கமும் தோற்றமும் செய்யப்படுகின்றன என்பதனால். இப்போ அவற்றினுடைய தொழில் சொல் அது என்ன செய்யும் பாருங்க. எல்லை, பலம், புதுமை. எல்லைனா இறந்த காலம், பலம் அப்படின்னா நிகழ்காலம், புதுமை அப்படின்னா எதிர்காலம். ஏன்னா புதுமையா தோன்ற போகுது, அது எதிர்காலம். பலம்னா அதனுடைய பலனை நமக்கு தருகிறது, அப்ப நிகழ்காலம். எல்லைனா நமக்கு முடிந்து போனது, இது இறந்த காலம். இறந்த காலத்திற்கு எல்லை என்றும், நிகழ்காலத்திற்கு பலம் என்றும், எதிர்காலத்திற்கு புதுமை என்று சொல்றோம். ஆக இந்த 3ம் கால தத்துவத்தினுடைய பயன். அப்ப கால தத்துவம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, இறந்த காலமாக நின்று வினைகளை நுகர்ச்சியினால் கழிய செய்கிறது. அப்ப வினை பயனை நம்ம கழித்து கொடுக்கிறது. அப்ப நாம அனுபவிச்சு கழிக்கிறோம். பலம் இருக்கு பாருங்க, நிகழ்காலம். இது நிகழ்காலமாய் இருந்து உயிரை வினை பயன்களோடு கூட்டி நுகரச் செய்கிறது. அப்ப நிகழ்காலத்துல வினை பயன்களை நம்மளோட கூட்டுகிறது இந்த வினை. எனவே உயிர் அதை அனுபவிக்கிறது. புதுமை எதிர்காலமாய் நின்று வினை பயன்களை உயிர் எதிர்கொள்ள செய்கிறது. ஆக வினை பயனை நாம் அனுபவிக்க போறோம் அப்படின்னு எதிராக இருப்பது புதுமை. எனவே இந்த 3ம் இதனுடைய பயன். இந்த 3 காலத்தினுடைய தொழிலை இதில் சொல்லி இருக்கிறார். அடுத்தது எப்போதும் நிச்சயித்தல். அப்ப நியதி செய்யக்கூடிய தொழில் ஒண்ணு, எப்போதும் வினை பயனை அதனை செய்து உள்ள உயிரையே சாருமாறு நியமிக்கிறது. அதனால்தான் எப்போதும் நிச்சயித்தல். அதான் நம்ம தெளிவா பார்த்தோம். எந்தெந்த உயிர் செய்த வினை பயன் அந்தந்த உயிர்களுக்கே சாருமாறு செய்தல், அதான் நிச்சயித்தல். அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு. அப்ப வித்தை என்ன செய்யுது அப்படின்னா, முதல்ல கலை என்ன செய்யுதுன்னு கேட்டா, உயிர்களுக்கு வினைகளை ஈட்டி துன்புறுவதற்கு ஏதுவாகும்படி கிரியாசக்தியை செயலாற்றுமாறு சிறிதே விளங்க செய்கிறது. அதான் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு. ஆன்மாவுக்கு கிரியாசக்தியை எழுப்பி விடுகிறது. அதுதான் சொல்றார். அதே அல்லல் தரும்னா, இன்பமும் ஒரு வகையில் துன்பம். இன்பம் முடிஞ்ச உடனே துன்பம் தானா தொடங்க ஆரம்பிச்சிடும். எனவேதான் இன்பம்னு தனியா கொடுக்காம துன்பம்னே சொல்லி இருக்கிறார். அதனாலதான் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு. அப்ப ஆன்மாவுக்கு வினைகளை ஈட்டி துன்புறுவதற்கு ஏதுவாகும்படி செயலாற்றை சிறிதே விளங்க செய்கிறது. அடுத்தது ஒல்லை அறிவு. ஒல்லை என்பது விரைவாக, அறிவு என்பது ஞானசக்தி. அப்ப ஞானசக்தியை, அதாவது அறிவாற்றலை சிறிதே விளங்க செய்கிறது. அப்ப வித்தையை விளங்க செய்து. அடுத்தது அராகம். ஒல்லை அறிவு, ஆசை ஐம்புலனும் ஆரவரும். ஆசை அப்படிங்கிறது இச்சாசக்தி. அப்ப அராகம் செய்யறது என்ன பண்ணுதுன்னா, இச்சாசக்தியை துண்டுவிக்கிறது. ஐம்புலனும் இவ்வாறு ஐம்புலன்களையும் உயிர் ஐந்தோடும் கூடி நின்று ஆரவரும் காலம். இந்த புருடன் என்ன பண்ணுது, நுகர்தற்கு தகுதி பெற்ற காலத்தில் அந்நிலையை வழங்கும் பெயர். அப்ப இது செயல்படுவதற்கு தயாராயிட்ட உடனே அதுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் தான் அராகம், புருடன் அப்படின்னு. அதாலதான் புருடன் அப்படிங்கிறது நுகர்தற்கு தகுதி பெற்ற ஆன்மா, அதை புருடன் என்று சொல்கிறோம். அடுத்த குறியா மயக்கு. மாயை என்பது அறிவு, இச்சை, செயல் ஆகிய 3ம் பிரிந்து தோன்றுதல் இல்லாமல், பிரிந்து தோன்றுதல் நாம் சொன்ன காட்சி நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சின்னு சொல்லி. அப்ப நிர்விகற்ப காட்சியாக தோன்றுகிறது. ஒன்றையும் குறியாமல் பொதுவான மயங்கு நிலையை உயிருக்கு தருகிறது என்று கொள். எனவே இந்த
எல்லா தத்துவத்திற்கும் என்ன தொழில் செய்யப்படுகிறது என்பதை இந்த 19வது பாடல் சொல்கிறது. எல்லை, பலம், புதுமை, இது முதல் இருக்கு. காலத்துக்கு எப்போதும் நிச்சயித்தல், நியதிக்கு அல்லல் தரும் கிரியை, அப்ப கிரியா சக்தியை தோற்றுவிக்கிறது முதல் இது கலை. அடுத்தது வித்தை செய்வது, ஞான சக்தியை தோற்றுவிப்பது, தூண்டி விடுவது. அராகம் என்பது இச்சா சக்தியை, ஞான. அடுத்தது இந்த 5 புலனும் சேர்ந்ததுதான் புருடன் என்பது. ஆக பொதுவாக ஒன்றை காட்சிப்படுத்துவது என்பது மாயை. இவ்வாறு நாம வித்யா தத்துவங்கள் 7னையும் இந்த அமர்விலே நாம் பார்த்திருக்கிறோம். இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை தயார்படுத்தி உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அப்ப இதுவரைக்கும் கீழே இருந்தோம். இப்பொழுது அடுத்த நிலை அறிவு சார்ந்த விடயங்களாக உயிருக்கு அமைந்த இந்த தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஆக 24 தத்துவங்கள் முடிந்து அடுத்தது வித்யா தத்துவங்கள் என்கிற 7னை இந்த அமர்விலே நாம் சிந்தித்திருக்கிறோம். இவ்வாறு சிந்திப்பதிலே தொகுத்து சொல்ல வேண்டுமானால், காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 வகைப்பட்டு நிற்கும். இறந்த காலத்திற்கு எல்லை என்றும், நிகழ்காலத்திற்கு பலம் என்றும், எதிர்காலத்திற்கு புதுமை என்றும் சொல்கிறோம். நியதி என்பது எப்பொழுதும் அந்தந்த உயிர்களுடைய வினைப்பயனை அந்தந்த உயிரே அனுபவிக்குமாறு செய்வது நியதி. கலை என்பது கிரியாசக்தியையும், வித்தை என்பது ஞான சக்தியையும், அராகம் என்பது இச்சாசக்தியையும் விளங்க செய்கிறது. புருடன் என்பது 5 புலனும் ஆற வரும் காலம். மாயை என்பது மயங்கி நிற்றல். எனவே இந்த தத்துவங்களுக்குரிய தொழிலை செய்கிறோம். எனவே உயிருக்கு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி 3ம் இருப்பதனால்தான் நமது இறைவனுக்கும் இந்த சக்தியை நாம் ஏற்றி அதனை வழிபடுகிறோம். முருகப்பெருமானினுடைய இச்சாசக்தி நமக்கு தெரியும், வள்ளி அம்மையார். அதே போல கிரியாசக்தி தெய்வானை அம்மையார். அதே போல ஞானசக்தி வேல். ஞானம் என்பது ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருக்கும் அந்த வடிவத்திலே வேல் இருப்பது. எனவேதான் வேலினை ஞானவேல் என்று சொல்கிறோம். இந்த ஞானவேல் என்று நாம் குழந்தைகளுக்கு பெயர் வைப்போம். ஏனென்றால் ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக. இவ்வாறு இறைவனுக்கும் நாம் உயிருக்கு உள்ள 3 சக்திகளையும் இறைவனுக்கும் சேர்த்து நாம் வழிபடுகிறோம் என்பதனாலே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகியவற்றை தோற்றுவித்து அதனை தூண்டச் செய்து தொழிற்படுத்தி அடுத்த பிரகிருதி மாயைக்கு நம்மை அனுப்பி அதனை அனுபவிக்க செய்வது என்ற நிலையில நாம் உயர்ந்து நிற்கிறோம். அடுத்த சிவதத்துவங்கள் சுத்தமயா புவனத்திலே தோன்ற இருக்கின்றன. இதை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று கூறி, இதுகாரும் அமைதியாக இருந்து இந்த தத்துவங்களை செவிமடுத்த உங்கள் அனைத்து அடியார்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவாய நமங்க. யாரோ சந்தேகம் இருந்தா கேட்கலாம். முதல்ல சந்தேகத்தை கேளுங்க. யாரோ சந்தேகம் இருக்கா? புரியுதா? ஐயா சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஐயா தான் தெளிவா சொல்லிடுறாங்களா, அப்புறம் எனக்கு சந்தேகம் கிடையாது. ஒரு அடியாரா பேசுங்க, ஒரு அடியாரா பேசுங்க. சிறப்புங்க ஐயா, தெளிவா, ரொம்ப ரொம்ப தெளிவா, எங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். சார்மிஜாமா பேசுங்கம்மா. அவர் ஞானம் சொல்லிச்சுங்க, எல்லாத்துக்கும் ஞான சக்தி வந்துருச்சுங்கம்மா. அது தெளிவா புரிஞ்சுட்டோம். சார்மிஜாமா பேசுங்கம்மா. சிவாய நமங்க ஐயா. இப்ப வந்து ஒவ்வொருத்தர் செஞ்ச பாவம் வந்து அவங்கவுங்களுக்கு தான் அந்த வினை வந்து சேரும்னு சொல்லிட்டீங்க ஐயா. அது புரிஞ்சுது தெளிவா. இப்ப வந்து குருநாதரா இருந்து நமக்கு செய்யறாங்கல்லங்க ஐயா, உபதேசம் எல்லாம் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்கல்ல. இப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டு ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டாலோ இல்ல தெரிஞ்சே நிறைய பேர் பண்றாங்க, அந்த இதெல்லாம் வந்து அதுவும் நமக்கு தான் சேருமாங்க ஐயா, இல்ல குருநாதருக்கு? அந்த வினையினுடைய பயனை நாம தாம அனுபவிக்கணும். அந்த வினையினுடைய வலிமையை வேணா குருநாதர் குறைச்சு கொடுப்பாரே தவிர அவருக்கு வந்து நம்மளுடைய வினை பயன் நாம தான் அனுபவிச்சாகணும். அது தெரிந்து செய்யாலும் தெரியாம செய்தாலும் குருநாதர்கிட்ட நம்ம வந்து சிவதீட்சை கேட்டு செஞ்சிருந்தாலும் கூட நம்ம வினை பயனை நாம தான் அனுபவிச்சாகணும்.
இது ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இது இல்ல இல்ல நமக்கு நம்ம மட்டும்தான் மனித பிறவியான மானிடருக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்ல அவங்களுக்கும் இல்ல அது பொருந்துமா? எல்லா உயிர்களுக்கும் பொருந்துமா, எல்லா உயிர்களுக்கும் அந்த வினை பயன் உண்டுமா. அதாவது இது மானிடர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் வினை உண்டு, எல்லா உயிர்களுக்கும் வினை உண்டு, எல்லாம் வினை செய்யும் இல்லமா, அதுக்கும் சஞ்சிதம் உண்டு. இப்ப உதாரணமா நாம இருக்கோம்னு வச்சுங்களேன், நமக்கு செய்துள்ள வினை போன பிறவில செஞ்ச வினை முழுசும் மூட்டையா இருக்கு, அது சஞ்சித வினைன்னு சொல்லுவாங்க. அந்த சஞ்சித வினை நாம அடுத்த பிறவில மனிதரா பிறப்போனே சொல்ல முடியாது, அச்சு மாறி பிறத்தல் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, தலைவன் தலைவிட்ட சொல்லும் போது அடுத்த பிறவியிலையும் நாம காதலர்களாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் அடுத்த பிறவியில இவர் மனிதனா பிறப்பாராங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த அம்மா அதே மாதிரி மனிதனா பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சஞ்சித வினை இருக்கும். இப்ப அடுத்த பிறவில அவங்க வேற ஒரு கன்றுக்குட்டியாவோ ஒரு நாயாவோ வேற ஒரு இதா பிறக்குதுன்னு வச்சுங்களேன், அதனுடைய சஞ்சித வினை இப்ப நாம சேர்த்திருக்கிற ஆகாமிய வினையும் அதுல சேர்ந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த வினை உண்டு. அதனால எல்லா உயிர்களுக்கும் வினை உண்டு. நாம போன தடவை செஞ்ச தவத்தினால்தான் மனிதரா பிறந்து இதை உணர்ந்து இந்த மாதிரி சைவ சித்தாந்த நூல்களை கற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்தி நம்ம வினை பயனை தீர்த்துக்கிறோம், வினைய கணக்கை நில் பண்றோம், பேலன்ஸ் பண்ணிடுறோம். ஆக வினையை முழுசுமா நீக்கிறக்கூடிய பிறவி இந்த மனித பிறவி. ஏன்னா நம்ம சிந்திக்கிற தன்மை வந்துருச்சு. மற்றவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. அதனாலதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க, சும்மா சொல்லல. ஆனா மற்றவங்களுக்கு அப்படி இல்லை, அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அறிவு விளக்கம் பெற்று இந்த மாதிரி பிறகுதான் அவங்க முக்தி அடைகிற நிலை உண்டு. ஆனா எல்லா உயிரினங்களுக்கும் நிச்சயமா முக்தி உண்டு. இறைவன் தன்னுடைய 5 தொழில்களை தொடர்ச்சியா நிகழ்த்தி கொண்டிருப்பான். கடைசி உயிர் சேர்ற வரைக்கும் இறைவன் தன்னுடைய 5 தொழில்களை நிறுத்த போறதே இல்லை. அதனால ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லா உயிர்களுக்கும் வினைகள் உண்டுமா, அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை. ஐயா இதுக்கு பிரேமா அம்மாவுக்கு தான் ஐயா நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு விளக்கு மாதிரி அப்பப்ப தூண்டி தூண்டி விட்டுன்னு உங்களை மாதிரி இருக்கிறவங்களை வச்சு தூண்டினே இருக்கிறாங்க எங்களுக்கு. அது ரொம்ப நன்றி ஐயா. அது மட்டும் இல்லம்மா, அவங்களாலதான் நாங்க திரும்பவும் ஒரு வாட்டி படிக்கிறோம். இல்லைன்னு வச்சுங்களேன், நான் வாளா இருந்திருப்பேன், சும்மாதான் இருப்பேன். இப்ப என்ன பண்ணிட்டோம், அவங்களுக்காக சரி நாம எல்லாத்துக்கும் சொல்லுவோம், நமக்கு தெரிந்த விஷயங்களை நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நான் உட்கார்ந்து இப்ப படிக்கிறேன். இல்லைன்னு வச்சுங்களேன், நான் படிக்கிறது அதாவது மைண்ட்ல இருக்குமே தவிர இந்த அளவுக்கு விளக்க நான் ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படிங்கும் போதுதான் நாம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் தெளிவா. ஏன்னா நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான், முதல்ல விளக்கு நல்லா எரிஞ்சாதான் மற்ற விளக்குகளை தூண்ட முடியும். அது மாதிரி முதல்ல நாம உணர்ந்து கொள்வோம்னு சொல்லி நான் திரும்ப என்ன பண்றேன், நூக் அண்ட் கார்னர் படிக்கிறேன். சில இதை தேடி எடுக்க வேண்டியிருக்கு, சில நூல்களை பார்க்குறோம், அது மாதிரி பல சொற்பொழிவுகளை கேட்குறோம். கேட்டுட்டு இப்படிதான் சொல்லும், இது மாதிரி விளக்கமா அவங்களுக்கு கேட்பாங்க, இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, இப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த அம்மையார் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் இப்போ அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆக நீங்க உங்களை மாதிரியே நானும் படிப்பதற்கு வாய்ப்பளித்த பிரேமா அம்மையார் அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி எண்ணமே நான் நினைச்சதில்லை. நான் முன்னாடி இயற்பியல் ஆசிரியரா இருந்தேன். தலைமை ஆசிரியர் ஆன உடனே நான் சித்தாந்த பாடம் எடுக்கிறத விட்டுட்டேன். நான் ஓய்வு பெற்று இப்போ 10 ஆண்டுகள் ஆச்சு. இருந்தும் கூட இன்னைக்கும் நான் சரி சித்தாந்தம் கேட்கிறாங்களே, சரி அவங்களுக்கு சொல்லுவோங்கிறதுக்காக மீண்டும் அதை நான் புதுப்பித்திருக்கிறேன். அந்த புதுப்பித்திருக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை அளித்த அம்மையாருக்கு மீண்டும் மீண்டும் பல காலம் நான் நன்றி சொல்ல வேண்டுமா. உங்களை போலதான் நானும் நன்றி சொல்றேன். நன்றிமா. இது எந்த வினையில வருதுங்கய்யா? எதுங்கம்மா? இப்ப நீங்க அவங்களுக்கு நமக்காக படிச்சு நீங்க மறுபடியும் சும்மா இருக்காம எல்லாத்துக்கும் பயன் பெற மாதிரி நீங்க சொல்லி தரீங்க. இது இப்ப ஆகாமிய வினை தான், இது நல்வினை. இது ஆகாமிய வினை நல்வினை. எப்பயுமே சொல்லுங்க பாருங்க, இப்போ நம்ம பிறவியில நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது பூரா ஆகாமிய வினையில சேர்ந்துரும். நாம எடுத்துட்டு வர்றோம் பாருங்க, அது பிரார்த்தம்னு பேரு. மொத்தம் சஞ்சித வினைன்னு ஒரு வினை இருக்கு. ஏன்னா அந்த வினையை பத்தி நீங்க கேட்டதுனால சொல்லிடுறேன். நம்ம கும்பலா சேர்த்து வச்சிருக்கிறோம், பீரோல பணம் பூரா சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆனா வெளியில போகும்போது கடத்தலுக்கு ஷாப்பிங் போகும்போது கொஞ்சமா எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி நாம பிறவிக்கு வரும்போது இறைவன் என்ன பண்றாரு, கொஞ்சமா கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். அதுக்கு பேரு தான் பிரார்த்த வினை. என்னுடைய பிராப்தம்னு சொல்றோம் பாருங்க, அது இங்க நாம செய்யறோம் பாருங்க, அது ஆகாமிய வினை. ஆக மொத்தத்துல 3 வினைகள் நமக்கு: சஞ்சித வினை, பிரார்த்த வினை, ஆகாமிய வினை.
ஆனா இறைவன் என்ன பண்றாரு, சஞ்சீதம் முழுசா கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், நம்மளால தாங்கவே முடியாது. அதனாலதான் என்ன பண்றாரு, இவர் அந்த அதுலயே கொஞ்சம் பக்குவப்படும், இவன் இவ்வளவு தூரம் தாங்குவான் அப்படின்னு பக்குவப்படுத்தப்பட்டது எதுவோ அதை தான் கொடுத்து அனுப்புறாரு. ஆனா இறைவன் நமக்கு என்ன ஒரு கருணை வச்சிருக்காருன்னா, சஞ்சீதம் முழுசும் உனக்கு தீரணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆகாமியம் பிரார்த்தமும் வினை தீர்ந்தாலே உங்களுக்கு வந்து முக்தி உண்டு. சஞ்சீதத்துக்காக வெயிட் பண்ணல அவர். அதுதான் இறைவனுடைய கருணை. சரிங்களாமா? அதே போல இப்ப நம்ம எப்படி போட்டு வச்சிருப்போம், அந்த எப்படி போட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க, அதுதான் சஞ்சித வினை. அப்ப நம்ம அதுல இருந்து கொஞ்சம் அதான் நம்ம சம்பளம் சம்பாதிக்கிறோம், அது சஞ்சித வினை. எப்படியில போட்டு வச்சிருக்கிறோம், அது வந்து பிரார்த்த வினை. அதுக்கு வருமானம் வருது பாருங்க, அது ஆகாமிய வினை. அந்த வட்டி வரும், அதுக்கு ஆகாமிய வினைன்னு பேர். இந்த 3 வினைகளும் நம்ம கடந்து ஆக வேண்டும். அப்ப ஒவ்வொரு வினையும் எப்படி போவோம் அப்படிங்கிறத நம்ம மேல மேல அடுத்தடுத்த வகுப்புகள்ல சொல்லுவோம். சரிம்மா, நன்றிம்மா. சிவாயனம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. அடுத்து விமலா தேவி அம்மா பேசுங்கம்மா. ஐயா சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கம். பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்க அனுபவிக்கணும்னு சொல்றாங்க ஐயா. அடுத்த பிறவியில வந்து அவங்க வேற இடத்துல பிறக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா வந்து சொத்து வந்து கெட்ட வழியில சம்பாரிச்சுட்டு அவங்க இறந்து போயிடுறாங்கன்னு வைங்க ஐயா. அந்த சொத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா வாரிசுதான் அனுபவிப்பாங்க. அப்ப அந்த பாவம், அவங்க பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைய சேருமா இல்ல அவங்களதான் செய்ய? ஆனா சொத்தை வந்து வாரிசு அனுபவிப்பாங்க, கெட்ட வழியில சம்பாரிச்ச. அதாவது அந்த மாதிரி கெட்ட வழியில வந்த சொத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஊழ் அவருக்கு இருக்கு, அந்த விதி அவருக்கு இருக்கு. அவ்வளவுதானே ஒழிய அது கெட்ட வழியில வந்தாலும் நல்ல வழியில வந்தாலும் அந்த வினை அவர் எப்படி சம்பாதிச்சாரோ அவருக்குதான் அந்த வினை சேருமே தவிர இவருக்கு அந்த வினை சேராது. இப்ப அதே அந்த அது வந்து உபச்சாரத்துக்காக சொல்றதுமா. உபச்சாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒருத்தர் வீட்டுக்கு போறேன், அங்க போய் ஒரு நாளைக்கு தங்குறேன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டை உங்க வீடா நினைச்சீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து அது வந்து உபச்சாரத்துக்காக சொல்றது. அதே மாதிரி இப்ப பெற்றவர்களுடைய பாவம் இவர்களை சாரும்னு சொல்றது உபச்சாரத்துக்காக சொல்வதை தவிர நம்ம சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒருவர் செய்துள்ள வினையினுடைய பயனை அவரே அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் சித்தாந்தம் சொல்வது. அதனாலதான் வகுத்தான் வகுத்த வகையல்லால் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார்னு சொன்னேன். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது ஒண்ணு. 2வது, இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒரு புறநானூற்று பாட்டு இருக்கும். அந்த பாட்டுல அடுத்த வரி பாத்தீங்கன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லதோ கெட்டதோ பிரத்தியார் தந்து வருவதில்லை. பின்ன எப்படி வருது? நாம செய்த வினையால் வருகிறதுன்னு அர்த்தம் அதுக்கு. எனவே அந்த புறநானூற்று வரி அதுதான் சொல்லுது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, வேற ஒருத்தர் தந்து நமக்கு வருவதில்லை, நாமளேதான், நம்ம செய்த வினையேதான். அப்ப நாம இத உணர்ந்துட்டாக்கா அடுத்தவங்களை குறையே சொல்ல மாட்டோங்க, சொல்லவே மாட்டோம். இப்ப உதாரணம் அதுக்குதான் அது ஐயா ஒரு இதுல இப்பதான் இப்ப கேட்டேன். அதாவது ஒரு செடி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த செடி ஒரு விதை போடுறோம், விதை முளைக்கணும்னா அதுக்கு தண்ணீர் வேணும், காற்று வேணும், ஒளி வேணும். அந்த விதைய நம்ம கிட்ட இருக்கிற அந்த வினையினுடைய பயனை அனுபவிக்கிறான விதைய பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு, அதுக்கு தண்ணி ஊத்துவாரு. ஒருத்தர் பார்த்து ஆஹா அப்படின்னு கண்ணு போட்ட மாதிரி வைத்தறிச்சல் படுவாரு. அப்ப அந்த வினை முளைக்க ஆரம்பிக்கும், அதனால நமக்கு துன்பம் ஏற்படும். அவருடைய கண்ணால இல்லை, நமக்கு முன்னாடியே விதை இருக்குது, அந்த நமக்கு வினை அனுபவிக்கணும்னு இருக்கு, அவர் கண்ணேறு பட்டதுனால நான் அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு எண்ணம். ஆக இப்ப சுற்றிலும் இருக்கிறவங்க அதை வந்து முளைக்க விடுவாங்களே தவிர விதை யார்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆக இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை நினைத்து கொண்டோமே ஆனால் நாம யாரையும் குறை சொல்ல வேண்டியதே அவசியம் இல்லை. சரிங்களா? சிவாய நம. நன்றி. எல்லாம் இறைவனுடைய திருவருள் தான். நன்றிங்கய்யா. சொல்லுங்க, மறுபடியும் கை தூக்கிருக்கீங்க, பேசுங்க. ஆமாங்கம்மா, நன்றிங்கம்மா. சிவாய நம்ம திருச்சிட்டோம் ஐயா. இன்னொரு சந்தேகங்க ஐயா, அந்த ஞானிகளுக்கு வந்து ஆணவ அது வாசம் மட்டும் இருக்குன்னு சொன்னீங்களங்க, அதால வினை சேருமாங்க? அதால வினை சேராதா? வினை செய்ய மாட்டாங்க அவங்க. அதாவது இறைவன் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஆணவமல வாசனை உள்ளவங்களை மட்டும் இந்த மாதிரி இதை தொழிற்படுத்துங்க. அப்ப அனந்த தேவரை சொல்லியிருக்காரு, அவர் தான் வித்யா தத்துவத்தை ஒடுக்கிறதோ தோற்றுவிக்கிறதோ எல்லாம் அவர் தான் செய்யறார். நமக்கு வந்து நம்ம ஆன்ம தத்துவங்களை இவர் ஸ்ரீகண்ட ருத்ரர் செய்யறார்.
அவங்கெல்லாம் வந்து ஆணவ மல வாசனை உடையவர். சுத்தமா ஆணவ மலம் யாருக்குமே போகாதுமா. ஆணவ மலம் நமக்கு 3 மலமும் இருக்கும். 2 மலம் உள்ளவங்க இருக்காங்க. நாம 3 மலம் உள்ளவங்க சகலர்கள், விஞ்ஞானகலர், பிரளயாகலர். அப்ப பிரளயாகலருக்கு ஆணவம் வந்து கம்மியா இருக்கு. அது அப்படின்னா சில பேருக்கு வந்து மிக மெல்லியதாக இருக்கும், சில பேருக்கு ஆணவம் எல்லாமே இருக்காது, பட் வாசனை இருக்கும். அதுக்கு உதாரணமா இது பெருங்காய டப்பா சொல்லுவாங்க, அதுக்குள்ள பெருங்காயம் இருக்காது, ஆனா வாசனை மட்டும் இருக்காது. அதான் ஆணவ மல வாசனை. அந்த ஆணவ மல வாசனையால் தான் நான் இந்த வேலையை செஞ்சா தேவலாம், நான் இதை தோற்றுவித்தா தேவலாம், நான் ஒரு அசுத்தமாயா போனத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு எந்நேரமும் இறை சிந்தனையில இருப்பவர் அதை செய்வார். அதை இறைவன் என்ன பண்ற, அவர் மூலமா அதை தொழிற்படுத்துவார். அப்ப அது மாதிரி அமைஞ்சவர் தான் நமக்கு இந்த அனந்த தேவர். அவர் தான் அசுத்தமாயா போனத்தை இயக்குகிறார். சரிங்களா? விளங்குச்சாமா? புரிஞ்சுதுங்க ஐயா, புரிஞ்சுதுங்க. அந்த ஆணவ வாசத்தால கூட நம்ம அவங்களுக்கு வந்து வினை வந்து சேராது. அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு வினை சிவத்தத்துவம் வந்து நிறைஞ்சு இருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து எந்த நேரமும் இறை சிந்தனையாவே இருப்பாங்கம்மா. ஒரு கணம் கூட மாறாம இருக்கிறதுனால, இறை சிந்தனையிலே இருக்கிறதுனாலதான் அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கிறாங்க. இல்லாட்டி அந்த பதவியை இறைவன் கொடுக்க மாட்டார். அது அவருடைய தவத்தினால கிடைச்சது. நன்றிங்கம்மா. முத்துலட்சுமி பேசுங்கம்மா. முத்துலட்சுமி ஐயா, திருவடி வணக்கங்க ஐயா. எனக்கு சந்தேகங்கள்லாம் கேட்கறதுக்கு இன்னும் தெரியலையா. ஏன்னா நான் இப்பதான் இதை பத்தியே என்னன்னே நான் ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டே வரேன். எனக்கு ஒவ்வொரு இதையும் நீங்க சொல்லும் போது கேட்கும்போது ஒவ்வொரு இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத கேட்கறதே எனக்கு புரியுறதே ரொம்ப பெரிய விஷயங்களா இருக்குங்க. நல்லா, ஆனா ஒவ்வொன்றும் இவ்வளவு ஒரு இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நல்லா புரியுது. இந்த சந்தேகம்னு வந்து எனக்கு இன்னும் ஒரு 2-3 தடவை அதை அந்த உங்களோட இந்த இதை பதிவு கேட்டதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு நல்லா தெரியும் சந்தேகம் கேட்கறது. ஆனால் இந்த சித்தாந்தம் படிக்கணும்னு ஒரு ஆசை உண்டுங்க. சித்தாந்தம் எப்படி நம்ம படிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அம்மாட்ட. சித்தாந்தங்கிறது என்னன்னு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் சித்தாந்தம் படிக்க நீங்கள் நடத்தும்போது தான் தெரியுது ஒவ்வொரு இதுக்குள்ள நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியிருக்குங்கிறது ரொம்ப நல்லா புரியுதுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விளக்கமும் அப்படியே மனசுக்குள்ள ஆணி மாதிரி நல்லா பதியுது. ஆனால் அந்த சந்தேகங்கள் வந்து வரமாட்டேங்குது. சில அது ஒவ்வொரு இது முடிஞ்ச உடனே வருதுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் நான் தனியாக கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்த அமர்வுல கேளுங்கம்மா. கேக்குறேங்க. அதையே சிந்திச்சீங்கன்னா நமக்கு நிச்சயமா நாம ஒன்றை படிக்கும் போது ஐயம் திரிபர கற்க வேண்டும். உங்களோட கிளாஸ் இன்னைக்கு வருதுங்கன்னா முந்தின நைட் எல்லாம் படுத்திருக்கும் போது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. நேற்று என்ன நடத்துனாங்க ஐயா, இதுக்கு முந்தின வகுப்புல என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு காலையில உட்கார்றதுக்கு முன்னால அந்த நோட்டை உட்கார்ந்து கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்துட்டே இருப்பேங்க. இதுல என்ன புரியுது, நமக்கு என்ன புரியல அப்படிங்கறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. நான் அடுத்தால கடைசியா இது கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றி. கால தத்துவம் இறந்த காலத்தையும் பார்க்கணும், நிகழ்காலத்தையும் பார்க்கணும், எதிர்காலத்திலையும் அடுத்தது என்ன பண்ண போறாங்கிறதையும் பார்த்துட்டோம்னாலே அதான் மிகச்சிறந்த மாணவரா இருக்கீங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள்மா. ஏன்னா முதல் நாளே பாக்குறீங்கன்னு போது ரொம்ப மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. சிவாயனம்மா கோலமாடு பேசுங்கம்மா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியாருக்கும் திருவடி பண்ணிக்கிறேன் ஐயா. நான் 4 மாசம் பிறகு இப்ப அந்த இதுல கொஞ்சம் வந்திருக்கிறேன். முதல்ல அம்மா எனக்கு எழுதுறது சொல்லியிருந்தாங்க. 4 பாட்டு எழுதி வச்சிருந்தேன். ஆனா அந்த விளக்கம் வந்து அதிகமாட்டம் எனக்கு புரியல. 4 மாசம் பிறகு இன்னைக்கு தான் ஐயா வகுப்புக்கு நான் வந்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் ஃபுல்லாவே கேட்டிருக்கேன். நீங்க சொன்னது அவ்வளவும் ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு. உண்மை விளக்கம்னாலே உண்மை எப்படி அப்படிங்கிற ஒரு முதல்ல ஒரு வார்த்தையை நீங்க கொடுத்துட்டீங்க, அதை எடுத்து கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு இது வினையறுப்பவன் வினையறுப்பான். அதுக்கு என்ன அர்த்தம் ஐயா? எனக்கு அந்த இதுல ஒண்ணு கொஞ்சம் சொல்ல தெரியும் முடியுமா? வினையறுத்தவன் நம்ம என்ன வினை செய்தோம் நமக்கு தெரியாது. ஆனா வினையறுத்தவன் வினை அறுப்பான்னு சொல்றீங்களா, அது என்ன அர்த்தம்? வினை அறுப்பவன் இல்லமா, வினை விதைத்தவன். வினை விதைப்பவன் வினையை அறுப்பான். அப்ப நாம என்ன வினை செய்யறோம்? இப்ப ஒருத்தருக்கு நல்லது செய்யறோம் வச்சுங்களேன், ஒரு நல்லது செய்யறோம். அப்ப இறைவன் நம்ம ஒரு கணக்கு நமக்குன்னு ஒரு பக்கம் போட்டு இவர் இன்னைக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறார் அப்படின்னு எழுதுவார். அதே போல ஒரு தீயது செஞ்சிருக்கார், இவருக்கு தீமை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு எழுதி வச்சிருப்பார். இப்படி கணக்கு பூரா உங்களுக்குன்னு ஒரு பக்கம் போட்டு எழுதி போட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்ப முடிவுல இவரு இப்ப 100% நல்லது செஞ்சிருக்கிறார், 80% கெட்டது செஞ்சிருக்கிறார். இதுக்குள்ள
இவருக்கு இன்பத்தை தரணும், இந்த கெடுதல் செய்ததுக்கு துன்பத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த பிறவியில இந்த வினை அனுபவத்தை உங்களுக்கு தருவார். இந்த வினைக்கான புண்ணிய பாவங்களை பதிவு பண்ணி வச்சிருந்து பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள துன்பத்தை தருவார், புண்ணியம் செஞ்சீங்கன்னா இன்பத்தை தருவார். அதான் வினை விதைத்தவர். நாம இப்ப வினையை விதைச்சிருக்கிறோம், அடுத்த பிறவியில அந்த வினையை அறுப்பீர்கள். சரிங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த வினை அறுக்கிறதுக்கு என்ன வழின்னு ஆண்மகளே சொல்லி கொடுக்கணும். அது சொல்லி கொடுத்தா அந்த வினை அறுக்க முடியும். இந்த ஜென்மத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி எனக்கு எங்களுக்கு வினையை அறுக்கிறதுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. பிரேமாமா சொன்ன ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த வகுப்புக்கு. நாங்க எத்தனை தலைமுறை கிடைத்தாலும் அவங்களுக்கு கூட அடி பண்ணிடுவோம் உங்களை மாதிரி உள்ள ஆளுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு மேல அது இன்னும் தொடர்ந்து நான் கேட்கிறேன். சொல்லுங்க. இருங்க, அந்த அளவுக்கு தகுதி உடையவனான்னு எனக்கு தெரியலம்மா. ஏதோ நான் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு இப்ப 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்சுட்டு 10 ஆண்டுகள் இடைவெளி விட்டுட்டு இப்ப நான் படிச்சிருக்கேன் திரும்பி. வேற ஒண்ணுமே இல்லையம்மா. அதனால அது வந்து உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் கூட கொஞ்சம் விளக்கமா சொல்லி எங்களுக்கு விளக்கம். நீங்க கொஞ்சம் படிச்சாலும் அதை படிக்க உங்களுக்கு படிக்க நீங்க 10 மடங்கு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விளக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. நன்றிங்க நன்றிங்கய்யா. அனைத்து அடியாருக்கும் நன்றிங்க. திருவருளுக்கும் நன்றி நன்றிங்க. எங்க அக்கா பேசுறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம். அன்னைக்கு கேட்க முடியல, கொஞ்சம் வேலையா இருந்தேன். அதான் தங்கச்சி கேட்டுட்டு இருந்தா. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். வர உங்களை நீங்க சொல்றத நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த அன்னைக்கு கேட்க முடியல. எப்படி யூடியூப்ல போடுவீங்களா? நான் அப்ப பாத்துக்கிறேன். பதிவுல கேளுங்கம்மா. கேட்டுட்டு உங்க சந்தேகங்களை குறிச்சு வச்சிருந்து கேளுங்கம்மா அடுத்த அமர்வுல. நன்றி. சரி, நீங்க சொல்றது எல்லாம் உண்மை. நான் எல்லாமே புரிஞ்சுடுறேன். புரியாதது எல்லாமே நீங்க புரிய வைக்கிறீங்க எங்களுக்கு. அதனால எப்பவுமே உங்க பேச்ச நாங்க கேட்கணும். ரொம்ப சந்தோஷம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். நன்றிம்மா. அந்த புக் எனக்கு கொடுத்துருக்காங்க. விட்டு விட்டு கேக்குதுமா. விட்டு விட்டு அம்மா கொடுத்துருக்காங்க உண்மை விளக்கம் புக்கு. என்னங்க அம்மா உண்மை விளக்கம் அம்மா கொடுத்துருக்காங்க எனக்கு. சரிங்கம்மா. அது வந்து ஒரு நாள் நீ படிச்சு பார்த்து உங்களோட அர்த்தத்தை நான் கேட்டுக்கிடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பேசுறது தெரியல எனக்கு. அனைத்து அடியாருக்கும் பிரேமமா திருவடி. நன்றிம்மா. சிவாயனம். நல்லது. பானுமதி அம்மா பேசுங்கம்மா. பானுமதி அம்மா இல்ல, இன்னொருத்தங்க கை உயர்த்திருக்காங்களே. இல்ல, முதல்ல பானுமதி அம்மா கேட்டிருந்தாங்க. பானுமதி அம்மா பேசுங்கம்மா. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. முருகாசனம் ஐயா. எனக்கு ஒண்ணு இல்லையா, இப்போ இந்த ஜென்மத்துல நம்ம நல்லதே செய்யறோம். இப்ப இந்த ஜென்மத்துல எதுவும் இல்லையா ஐயா? எனக்கு நான் மனசு வந்து அந்த கேள்வி கேட்கிறேன். நான் விவரம் தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை, யாருக்கும் எதுவும் பண்ணது கிடையாது. என்னை வச்சுதான் அடுத்தவங்களுக்கு பயன்படுத்திப்பாங்க. நான் வந்து யாருக்கும் மனசு செய்யலையா. ஆனா என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணேன். என் 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணேங்க. 2 பிள்ளைங்களும் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாததுனால எனக்கு ரொம்ப வேதனையிலே இருக்கேன். அப்பவும் விடுறதில்ல. இப்போ உங்கள்ட்ட கேட்கிறேன், திருப்புகழ் படிக்கிறேன், நாராயணியம் படிக்கிறேன், சுந்தரகாண்டம் படிக்கிறேன். எல்லாமே கடவுள் தான் எனக்கு. எல்லா கோயிலுக்கும் காசி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். கோயில் தான் 24 மணி நேரமும் சாமி தான் ஐயா. ஆனாலும் என்னோட மனக்குறைய கேட்கல. இதுக்கு என்ன ஐயா காரணம்? என்ன ஐயா நான் என்னையா பண்ணேன்? இந்த போன ஜென்மத்துல பண்ணின பாவங்கள் தான் இந்த ஜென்மத்துல கேட்டுட்டு இருக்கா என்ன? அதாவதுமா, இறைவனுடைய அதான் ஊழ்வினைன்னு ஒண்ணு இருக்குமா. அது வந்து போன ஜென்மத்தினுடைய வினையை நாம இப்ப அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தானே, வேற ஒண்ணு இல்லம்மா. இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். நிச்சயமா காலத்துவம் நமக்கு செயல்படும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைங்க. கோயிலுக்குள்ள போற அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் இதெல்லாம் படிக்கிறேன்னு கேக்குறாங்க ஐயா. கேக்குறவங்களுக்கு என்னால வந்து பதில் சொல்ல முடியலையா. இருந்தாலும் நான் விடுறது கிடையாது. எல்லாத்தையும் அதாவது இறையருள் நிச்சயமாக நமக்கு நல்லதை நடப்பிக்கும் என்கிற எண்ணம் உறுதியாக இருங்கள். நிச்சயமாக இறைவன் நமக்கு அதனுடைய வலியை குறைத்து, சப்போஸ் ஊழ்வினையே இருந்தாலும் கூட அதனுடைய வலிமையை குறைத்து நமக்கு நல்லதை காட்டுவார், நல்லதே செய்விப்பார் என்கிற எண்ணத்தை உறுதியாக இருங்கள். உரைப்பு தான் நமக்கு தேவை. நிச்சயமா நடக்குமா, கவலையே பண்ண.
வலிக்குதுயா, சாமி இருக்கான்னு கூட நினைக்க தோணுதுயா. அந்த மாதிரி அளவுக்கு மனசு வலிக்குது. இருந்தாலும் எதையும் என்னால விட முடியலையா. நாராயண படிக்கிறதுக்கோ, சுந்தரகாண்டமோ, திருப்புகழோ எதையும் என்னால விடவும் முடியல. டெய்லி கோயிலுக்கு போறதுக்கு என்னால நிறுத்த முடியலையா. திருப்பி போறேன், அழுகுறேன், திருப்பி அடுத்தவங்க கிண்டல் பண்ற அளவுக்கு என்னைய வச்சிருக்காரு கடவுளுங்கிற. அதாவதுமா, நமக்கு இப்படித்தான் அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கிட்டு நிச்சயம் நடக்கும்ங்கிற உறுதிப்பாட்டோடு உரைப்போடு இருந்தீங்கன்னு வச்சுங்க, நிச்சயமா இறைவன் செய்விப்பார். குழந்தையே இல்லைங்கிற நிலையில இருந்த அச்சுத கலப்பாளருக்கு நம்ம மெய்கண்டாரை தோற்றுவித்திருக்கிறார். நல்லா பார்த்துங்க. அதனால அந்த எண்ணமே நமக்கு வரவே கூடாது. நிச்சயமாக நமக்கு என்ன நிகழணுமோ அது இறைவன் கால தத்துவத்தினால் நிச்சயமாக கொடுப்பார். ஆக எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை இறைவன் கொடுப்பார். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி என்று திருவாசகம் சொல்வதை போல நமக்கு என்ன வேண்டும் என்பதை இறைவன் நிச்சயமாக தருவார் என்கிறதுல உரைப்போடு இருங்கள். அதுதான் நமக்கு முக்கியம். நிச்சயமாக நீங்க நினைப்பது நடக்குமா, நீங்க கவலையே படாது. நல்காது அப்படின்னு திருவாசகம் சொல்ற மாதிரி நிச்சயமாக நமக்கு நல்குவார் இறைவன் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோட இருங்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்து பேம்பார் வள்ளுவர், எண்ணியர் திண்ணியராக பெறின், நிச்சயமாக நடக்கும். இறைவன் மீது உறுதி கொள்ளுங்கள். நன்றிமா. சிவாய சிவாய நமங்க. அருமையான ஒரு கருத்து. இன்னைக்கு அந்த வித்யா தத்துவம் 7:1 ரொம்ப விளக்கமா அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு நம்ம முடிச்சிடலாங்கய்யா. வான்முகில் வழாது பெய்க மடி வலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருண்முகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. இன்னொரு சந்தேகங்க ஐயா.